மேம் இப்போ ஆம்னியோசென்டசிஸ் பண்றோம். ஒரு பேபி வந்து டவுன்ஸ்ன்னு டயக்னோஸ் பண்ணிட்டா, நம்ம பேபிய கன்டின்யூ பண்ணலாமா? இல்ல என்ன பண்ணலாம் ஃபர்தரா மேம்? அதாவது வந்து நம்ம 2 பேபிக்கும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, ஒரு குழந்தைக்கு டவுன்ஸ் இருக்கு, ஒரு குழந்தை ம். நார்மலா இருக்கு. ஸோ வி ஹேவ் டு எக்ஸ்பிளைன் த ரிஸ்க் ஆஃப் டவுன்ஸ். இருந்ததுன்னா குழந்தைக்கு மூளை வளர்ச்சி பிரச்சனை வரும், ஸ்கூல் போறது கஷ்டம், கிட்னி, ஹார்ட்ல பிரச்சனை வரும் அப்படிங்கிறது டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணணும். எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அவங்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சா, அந்த குழந்தையோட தனியா நம்ம இன்ஜெக்ஷன் கேசிஎல் போட்டு சுருக்குற மாதிரி பண்ணலாம். பட் சில டைம் என்ன சில பேஷண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, டவுன்ஸா இருந்தாலும் பரவாயில்ல நாங்க வச்சுக்கிறோம் அப்படிம்பாங்க. ஸோ அதனால வி யூசுவலி கெட் அ ரிட்டன் கன்சென்ட். இந்த மாதிரி இந்த டவுன்ஸோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் எங்களுக்கு புரிஞ்சுது. நாங்க அது மீறியும் நாங்க வச்சுக்கிறோம் அப்படின்னு ஒரு கன்சென்ட் வாங்கிட்டு அவங்க கன்டின்யூ பண்ணலாம். பட் அப்நார்மலா இருந்துன்னா, அத ஒண்டி தனியா நம்ம இன்ஜெக்ஷன் கேசிஎல் போட்டு சுருக்கறதுக்கு நமக்கு ஆப்ஷன் இருக்கு. அத பண்ணலாம். ஓகே மேம். மேம் ஒரு சில குழந்தைக்கு வந்து குடல் மேல இருக்கு அப்டின்பாங்க. அத பத்தி கொஞ்சம் டீட்டெயில்டா சொல்ல முடியுமா அது மேம்? என்னன்னாக்கா, அது பேர் வந்து டயப்ரமேட்டிக் ஹார்னியா. என்ன ஆகும்னா, நம்ம நெஞ்சுக்கும், வயருக்கும் நடுவுல ஒரு டயப்ரம் மாரி ஒரு மசில் இருக்கும். அந்த மசில் எதுக்கு தேவைன்னாக்கா, நமக்கு வந்து மூச்சு எடுக்கிறதுக்கு அந்த மசில் ரொம்ப அவசியம். அந்த மசில்ல என்ன ஆகும், சில டைம் வந்து சின்ன ஓட்டை மாரி வந்து என்ன ஆகும், அந்த குடல் எல்லாமே மேலே ஏறிடும் குழந்தைக்கு. குடல், சிறுகுடல், ஸ்டமக் எல்லாமே மேலே ஏறிடும். மேலே ஏறினா என்ன ஆகும்னா, அந்த ஹார்ட்ட வந்து லெஃப்ட்ல இருக்கிற ஹார்ட்ட கம்ப்ளீட்டா ரைட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடும். ஸோ அந்த மாரி குழந்தைங்க வந்து நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க சில பாராமீட்டர்ஸ் இந்த ஹார்ட்டுக்கு பின்னாடி சில மெஷர்மென்ட்ஸ்லாம் எடுத்து, அந்த குழந்தை சர்ஜரி பண்ணினா என்ன சர்வைவல் அப்படிங்கிறது நாங்க சொல்றோம். சப்போஸ் 90% சர்வைவல்னா, 90% சர்ஜரி பண்ணி நல்லா இருக்குமா? 10% நம்ம சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா, இது ரொம்ப நாளா அந்த குடலும், வயிறும் மேல இருக்கிறதால, அந்த லங்ஸ் அந்த எந்த போர்ஷன்ல வந்து அந்த குடல் இருக்கோ, அந்த லங்ஸ் வந்து சரியா டெவலப் ஆகாது. ஸோ சர்ஜரி சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சாலும், ஒரு பக்கம் லங் டெவலப் ஆகலைன்னா, குழந்தைக்கு என்ன ஆகும்? மூச்சு திணறல் வரும். மூச்சத்துல வந்து குழந்தை வந்து கொ கொ சர்ஜரி முடிஞ்சு இறக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அத ஒண்டி நம்மளால பிரெடிக்ட் பண்ண முடியாது. யூசுவலா நான் என்ன சொல்லுவேன் அப்டின்னா, அது வந்து லங்ஸ் வந்து இப்போதைக்கு குழந்தை மூச்சு எடுக்கல. ஸோ அதனால எவ்வளவு தூரம் லங்ஸ் ஓட ட்ரக்கியா, பிரான்கஸ்லாம் டெவலப் ஆயிருக்குங்கிறது நம்மளால கணிக்கவே முடியாது. குழந்தை பொறந்ததுக்கு அப்புறம் அத டியூப் மாரி போட்டு அது ஆக்ஸிஜன் புஷ் பண்ணும்போது, அது எவ்வளவு தூரம் அந்த பிரான்கஸ், ஆல்வியோலி எல்லாம் டெவலப் ஆயிருக்கு அப்டின்னு நம்ம சொல்ல முடியும். சப்போஸ் அந்த ரொம்ப நாள் அந்த ஸ்டமக் பவுல் அங்க இருக்கும்போது, அந்த பர்ட்டிகுலர் லங் டிஷ்யூ வந்து டெவலப் ஆகாது. ஸோ என்னதான் நம்ம சர்ஜரி நல்லா பண்ணாலும், அது டெவலப் ஆகாதால குழந்தைக்கு வந்து சர்ஜரி முடிஞ்சு மூச்சு திணறல் வரும். அந்த குழந்தை இறக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த சர்வைவல் சில பேர் வந்து லிவர் எல்லாமே மேல இருக்கும். லிவர் இருந்தா நாங்க என்ன சொல்லுவோம், அந்த குழந்தை என்ன சர்ஜரி பண்ணாலும் கொஞ்சம் பிழைக்கிறது கஷ்டம். அப்போ வந்து நம்ம வேண்டான்னா நம்ம டெர்மினேட் பண்ணிக்கலாம். இப்ப யுனைட்டட் கிங்டம், யுஎஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, அது வந்து இந்த டயப்ரமேட்டிக் ஹெர்னியாக்கு உள்ளேயே குழந்தை உள்ளேயே இருக்கும்போது டியூப் மாரி போட்டு அத வந்து விரிவுபடுத்துற மாரிலாம் பண்றாங்க. பண்ணிட்டு குழந்தை பொறக்கறதுக்கு ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி இந்த டியூப எடுத்து விட்டுருவாங்க. எடுத்து விட்டா என்ன ஆகும்? குழந்தையோட லங் எக்ஸ்பான்ஷன் வந்து அவங்க மெயின்டெயின் பண்ணணும். ஸோ இந்த லங் எக்ஸ்பான்ஷன் இஸ் ஒன்லி திங் நம்மளால கரெக்ட் பண்ண முடியல ஆஃப்டர் பர்த். ஸோ லங் எக்ஸ்பான்ஷன் மெயின்டெயின் ஆகறதுக்காக அது ட்ரெக்கியல் அக்ளூஷன் சொல்லுவாங்க. அந்த ப்ரொசீஜர்ஸ் வந்து